போல ஆராதிக்கலாம். கரங்களை உயர்த்தியும் அசைத்தோம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இந்த இடத்துல ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி ஆண்டவருக்கு உரிய மரியாதை. நான் யெகோவா, என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருக்குரிய மகிமையை நம்ம செலுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாசியிலோ சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு கவனச்சதறல் இல்லாமல் உண்மையான தூய பலியாக நம்மளை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. நம்மளை எவ்வளவாய் நம்மளை நேசித்தார் ஆண்டவர், நம்மளை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாடின பாடலுடைய சரணங்களை அப்படி பாடி அவரை ஒரு விஷயம் கூட உயர்த்தோமா? கண்களை மூடு. நாம் அப்படி சில நிமிடங்கள் அப்படியே அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். அவருடைய மகிமை ஆலயத்தில் இறங்கணும், அவருடைய மகிமை என்மேல் இறங்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? அத்தனை பேர் உங்க விருப்பம் போல உங்க மனதை திறந்து நம்முடைய பரிசுத்த தேவனை மனமிட்டு ஆராதிக்கலாம். ஃப்ரீயா கர்த்தருடைய மகிமை இறங்கு வரைக்கும். எனக்கு நீங்க வேணும்னு சொல்றவங்க மட்டும் அப்பாவை கூப்பிட்டு உள்ளத்துல இடம் கொடுப்பீங்களா? உள்ளத்துல எல்லா பாரங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவார், லகுவாக்குவார், இரக்கம் செய்வார், கிருபை அளிப்பார், பலப்படுத்துவார், சகாயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை உயர்த்துவார், பலப்படுத்துவார், சகாயம் செய்வார், நிரந்தரமாய் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், வழி நடத்துவார். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை இறங்கட்டும், நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். மகிமையே, மகிமையே பனி போல பெய்யும். பரிசுத்தரே, உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்பட. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால. ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? மறுபடியும் ஒரு விசை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால. இயேசப்பா, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும்
என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. இந்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. இந்த அழைப்பு இருந்ததான, உங்க அன்பு இருந்ததான நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால, உங்க அன்பிற்கு ஓ இயேசுவே. சொல்லுமா சொல்லுமா தேவப்பிள்ளையே, உங்க அன்பிற்கு, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். அழைத்தவர் நீரோ என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். அழைப்பு நான் அறிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால, உங்க கிருபை என்னை காப்பதால. ஏசப்பா இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். நிகரே இல்லை, உங்க கிருபை என்னை காப்பதால. ஓ உங்க அன்பிற்கு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இயேசுவே உங்க அன்புக்கு நிகரலப்பா. எத்தனை பேர் எங்களை அழிக்க நினைத்தாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக நெருக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தைரியமாக சொல்வேன், இயேசு என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார், என் இயேசு இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும் தேவப்பிள்ளைகளே, இயேசு நிறுத்தி இருக்கிறார். 11 மாதங்கள் நடத்தி வந்த தேவன் இந்த 11ஆம் மாத கடைசி நாள் 30ஆம் தேதி அவருடைய சமூகத்தில் நம்மளை நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. வேதம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நேர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று. கிருபை, 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 கிருபை. அந்த கிருபைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதாது, போதாது. அவர் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர்
உண்மையுள்ள தேவன் அவர். அவருக்கு இந்த ஆராதனை போதாது. நம்மளை உயர்த்தின தேவன் அவர், நம்மளை உருவாக்கின தேவன் அவர். உணர்ந்து கொண்டு துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரவா கரா சந்தரவனமா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். கைகளை தட்டி பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே, பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவர் கைகளை தட்டி எனது தலைவர் இயேசுராஜனே. கைகளை தட்டி நல்லா தட்டி நல்லா தட்டி கைகளை தட்டி. எனது தலைவர் ஆமே சாய்ந்தே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து தோளில் அமர்ந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. நல்லா தட்டி. எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நல்லா தட்டி. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை அழைத்து கொள்பவரே, அழைத்து கொள்பவரே.
தட்டி எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து மகிழ்ந்து தட்டி எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மறுபடியும் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்லா கையை தட்டி மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் ஓ மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பரிசுத்தாவின் நிறைவோடு பரிசுத்தாவின் நிறைவோடு கையை தட்டி நல்லா கையை தட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் வாருங்கள். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் நடைவே பரவசம் நடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் சாய்ந்து. கரங்களை நல்லா தட்டி பரலோகமே சந்தோஷப்பட்டு களி கூறுகிற தருணம் இது. நம்முடைய துதி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷப்பட்டு களி கூறும். தேவ மகிமை இறங்கும். பரிசுத்த ஆவியான நிழலிடுவார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் சேர்த்து சொல்லுமா நாளும் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது
இயேசு மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கண்களை மூடி இருக்கிற அந்த வேளையில தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த உள்ளங்களில் இருப்பாரேயானால் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் உங்கள் முகங்களில் இருக்கும். ஏனென்றால் உள்ளே இருப்பது பரிசுத்த ஆவியானவர். உங்களை நிரப்பி நடத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். எந்த துன்பங்களும் எந்த பிரச்சனைகளும் போராட்டங்கள் வந்தாலும் உங்கள் இருதயம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இருதயம் முழுவதும் நிரம்பி இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். கலங்கிட விட மாட்டார், சோர்ந்து போக விட மாட்டார், விழுந்து போக விட மாட்டார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நம்புகிறேன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க? பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? தேவ பிள்ளைகளே, உங்களை அறியாம உங்க இருதயம் துதித்துக் கொண்டு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் துக்கித்துக் கொண்டிருக்கிறதா, துதித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை இந்த நிமிஷம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் இருதயம் துதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்க, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதால். அதாவது நான் சொல்வது, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார், என்னை நடத்துவார், நம்மை நடத்துவார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, இன்பமான யாவையும் மாற்றி இன்பம் தந்தாரே. இயேசு எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானார். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரும் துதிக்கு பாத்திரமாகிய எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாக இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு மாசம்தான் இருக்குது. 11ஆம் மாதம் இந்த கடைசி நாள் 30ஆம் தேதியை காண எங்களுக்கு நீர் செய்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நாளை விரும்பி காண முடியாமல் போனதை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்களுக்கு நீர் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து இந்த நாளிலையும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிரசன்னமும் நிறைவாய் நாங்கள் பெற்று செல்லும்படிக்கு என்னை வழி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தடைப்பட்டவர்களை ஏற்ற வேளை அழைத்து வரும் ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கரங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.